ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நிறையா ரிவ்யூஸ் காலையிலேருந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். சாரி ஃபார் த லேட். அது மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷோ டிக்கெட் கிடச்சிச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் கமல் சார் அண்டு மணிரத்னம் சார் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம், அதுவும் சிம்பு சார் மாதிரியான ஒரு ஆக்டர் கூட திருப்பி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதனால் டிக்கெட்ஸே பெருசாக கிடைக்கல. அண்டு எனக்கும் நிறைய ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால இப்போ தான் ஷோ முடிச்சுட்டு வந்தவுடனே நம்ம ரிவ்யூ போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் எப்படியாச்சு ஒன்று மடக்கிடணும் இல்லாட்டி கொண்டுறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஷூட் அவுட் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணுறாங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து. அப்படிப்பட்ட அந்த ஷூட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அந்த நபருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அதில் அந்த பையனை பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த மகனாக எடுத்து நம்ம கமல் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா வளர்க்குறாரு. அந்த மகன் வேற யாரும் இல்லை, சிம்பு அவர்கள் தான், சிம்பு சார் அவர்கள் தான். ஸோ சிம்பு சார் தன்னோட சொந்த மகனாக பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கள் வளர்க்குறாரு. அண்ட் அந்த சொந்த மகனாக வளர்த்த சிம்பு சாரே கடைசியில் எப்படி ஒரு வினையாக முடிகிறாரு, கமல் சாருக்கு எப்படி ஒரு வினையாக போய் முடிகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியில். சரிங்களா? ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு நம்ம டேரெக்டாகவே போயிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேறு யாருமே கிடையாது. ஆக்டிங் 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 கமல் சார் அண்ட் சிம்பு சார் லிட்ரலி சொல்லணும்னா தி பெஸ்ட் ஆக்டர்ஸ். அதாவது லிட்டரலி சொல்லணும்னா கமல் சாருக்கு அப்புறமா சிம்பு சார் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் சிம்பு சார் அது கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இந்த படத்தை பார்க்கும்போது லிட்ரலி சிம்பு சார் பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட அப்படி ஃபைட் போட்டு நடிச்சிருக்காரு. அதாவது 2 பேருமே சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. 2 பேரும் அசால்ட்டாக இதெல்லாம் ஒரு சீனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக 2 பேருமே பார்த்தீங்கன்னா நடித்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கரிஷ்மாவோட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்காங்க. அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்டு 2வது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக். ஏஆர்ஆர் சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் ஆஃப் த இந்தியன் சினிமா கூட சொல்லலாம். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சினிமாவில் டாப் 10 எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் ஏஆர்ஆர் இருப்பார். லிட்ரலி சொல்லணும்னா. ஏன்னா அதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அவரோட அந்த ஒரு இத்தனை வருஷத்தோட இது. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துலையும் காமிச்சிருக்காரு. அவர் எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி தான் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடுவார். நீ என்ன வேணால், என்ன கதை, என்ன ஸ்க்ரீன் ப்ளே, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த விண்வெளி நாயகா தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஜிங்குச்சாகட்டும், அதாவது தேட்டரில் பார்த்தீங்கன்னா லிட்டரலி செலிப்ரேஷனாகவே இருந்துச்சு. அதுவும் சிம்பு சார் டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருந்துச்சு. அதனால் ஏஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் தன்னோட பெஸ்ட்டை எவ்வளோ தன்னோட பொட்டன்ஷியலை கொடுத்துருக்காரு. பட் அதை நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் சொல்லும்போது சொல்கிறேன். அடுத்தது அந்த ஆக்டிங்லாம் அவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. ஏன்னா 2 பேர்த்த மட்டும் சொல்லியிருந்தேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா அபிராம் மேம் ஆகட்டும், அண்டு த்ரிஷா மேம் ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். அதாவது இந்த படத்தில் வர ஆக்ஷன் பிளாக்லாம் எடுத்து சொன்னால் அமேசிங்காக இருந்துச்சு. உண்மையாக சொன்னால் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் சினிமோட்டோகிராஃபிலாம் மணி சார் படத்தில் சொல்லவே தேவையில்லை, பக்காவாக இருக்கும். கலரிங் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், ஆர்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம் எப்படி இருக்கும் அது அந்த ஒரு ரேஞ்ச். ஐ மீன் உண்மையாக சொல்லணும்னா ஒரு மணி சார் படத்தில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம், அந்த ஒரு பியூட்டி ஆஃப் சினிமாவை எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட சொன்ன மாதிரி இது ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். ஸோ டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிமாக இருக்கும்போது கன்ஃபார்ம் அது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் சில இடங்களில் இந்த படத்தை காப்பாற்றவும் செய்யுதுன்னு நம்ம சொல்லலாம். எஸ், ஃபைனலி த நெகட்டிவ் ஸ்பாட். இதுதான் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருந்துக்கிற ஒரு விஷயம். இந்த நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன் இந்த நெகட்டிவை இவ்வளோ எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு படம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா லிட்ரலி அதோட ஸ்டோரிக்காக ஆர் அதோட ஸ்க்ரீன் பிளேக்காக. எஸ், கேங்ஸ்டர் நீங்கள் இதில் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பட் ஸ்டில் புதுசாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நான் அப்படி பண்ண சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் பிளேலையாச்சும் அந்த ஒரு புதுசாக ஏதாச்சும். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லிட்டரலி சொன்னால், ஏன்னா மணி சார் படம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை.
ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா மணி சார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் போகும், எல்லாம் ஓகே. பட் இந்த படம் எப்படி சொல்கிறது, நம்ம பேஷன்ஸை சில இடத்துல டெஸ்ட் பண்ணுது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே உண்மை சொல்லணும்னா சரியாகவே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பெஸ்ட்டுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரும் அண்ட் நம்ம மணி சார் 2 பேரும் சேர்ந்த கதையை எழுதியிருக்காங்க. 2 லெஜண்ட்ஸ், 2 டிராகன்ஸ் கூட சொல்லலாம். இப்படி 2 பேர் சேர்ந்து எழுதும்போது அது பர்ஃபெக்டாக வரல அப்படிங்கும்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 2015-10 டைமில் கமல் சார் எழுதின ஸ்கிரிப்ட், ரைட். ஏன்னா சைஃப் அலி கான் அவர்களை வச்சு பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட். அதை பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்ததுனாலயா, இல்லை ஏன் இந்த கதை செட் ஆகலை, ஏன் இந்த கதை இப்போ சூட் ஆகலை, இல்லை உண்மையான அந்த கதை அந்த படத்துக்கே சூட் ஆகலையா என்னன்னு தெரில. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒட்டலை. அதாவது அவங்க கமல் சார் ஆகட்டும், சிம்பு சார் ஆகட்டும், இவங்க பண்ண அந்த சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இவங்க பண்ண எல்லா எஃபர்ட்ஸுமே இந்த 2 விஷயத்தினால வேஸ்ட் ஆகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஏன்னா காலையிலேருந்து எல்லாரும் அடிக்கிறதுக்கு காரணமே தான். ஏன்னா இவ்வளோ பேர் போட்ட எஃபர்ட்டு இந்த 2 விஷயம், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா அதான் மெயினே, ஹார்ட் ஆஃப் த ஹியூமன் மாதிரி இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா மெயினே. என்னதான் அவங்க நம்ம லெஜண்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே அவங்க ஃப்ளாப் கொடுக்கும்போது இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டபிள் தான். ஏன்னா 200 ரூபா இல்லையா. ஸோ ஒருத்தவங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு நாள் சாப்பாட்டு செலவு கூட சொல்லலாம். அந்த 200 ரூபா கொடுத்து போகும்போது இட்ஸ் அதை பற்றிலாம் அவங்கள இப்போ அவங்க பொட்டன்ஷியலை கொடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. பட் ஸ்டில் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பெருசாக ஒட்டவே இல்லை. அண்ட் சில எமோஷ்னல் சீன்ஸ் அவ்வளோ பெருசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக்ஸும் சில இடத்துல க்ளீச்சியாக இருந்துச்சு. அதுவுமே இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் பாசிட்டிவ்ஸும் பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ்ஸும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமாங்கிறது உங்கள் முடிவு தான். இவங்க அடிக்கிற அளவுக்கு மோசமாக இல்லை, பட் ஒரு பிலோ ஆவரேஜ் ஆர் ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான் ஃப்ரம் மணி சார் அண்ட் கமல் சார் காம்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக சொல்லணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், இட்ஸ் அன் ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். இன்னுமே இவங்களால பெட்டர் ஃபிலிம் கொடுக்க முடிஞ்சும் இவங்க இப்படி ஒரு படம் கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.